உருத்திராக்கம் என்பது சிவபெருமானின் கண்ணீர் துளிகளிலிருந்து உருவானதாக கருதப்படும் ஒரு புனிதமான பொருளாகும். ருத்ரா என்றால் சிவன், அட்சம் என்றால் கண் என்று பொருள். ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் உருத்திராக்கத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. இது குறித்த சில முக்கிய தகவல்கள் இதோ. 1. தோற்றம் மற்றும் புராணக்கதை. புராணங்களின்படி சிவபெருமான் உலக நன்மைக்காக பல ஆண்டுகள் தவம் இருந்தார். அவர் கண்களை திறந்தபோது அதிலிருந்து சிந்திய ஆனந்த கண்ணீர் துளிகளே பூமியில் விழுந்து உருத்திராக்க மரங்களாக இலையோகார்பஸ் கானிட்ரஸ் ஆக வளர்ந்தன என்று கூறப்படுகிறது. 2. முகங்களின் முக்கியத்துவம். முகி. உருத்திராக்கத்தில் உள்ள கோடுகளை வைத்து அவை முகங்கள் என பிரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. ஏகமுகி, ஒரு முகம். இது மிக அரிதானது. சிவபெருமானின் நேரடி அம்சமாக கருதப்படுகிறது. இருமுகம், சிவனும் பார்வதியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தை குறிக்கும். இது தம்பதிகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும். 5 முகம், பஞ்சமுகி. இது மிகவும் பொதுவானது. இதை யார் வேண்டுமானாலும் அணியலாம். இது மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் தரும். மருத்துவ பயன்கள். அறிவியல் ரீதியாக உருத்திராக்கம் சில மின்காந்த பண்புகளை கொண்டுள்ளது. இரத்த அழுத்தம். இது இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுகிறது. மன அழுத்தம். மனப்பதற்றம் மற்றும் அழுத்தத்தை குறைத்து நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது. ஏகாகிரத்தை. கவனத்தை ஒருமுகப்படுத்தும் சக்தியை மேம்படுத்துகிறது. அணியும் முறைகள். தூய்மை. உருத்திராக்கத்தை அணிபவர்கள் உடல் மற்றும் மன தூய்மையை கடைபிடிப்பது நல்லது. மந்திரம். பொதுவாக ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்லி அணிவது சிறப்பு. நூல் அல்லது சங்கிலியில் கோர்த்து அணியலாம். முக்கிய குறிப்பு. உருத்திராக்கத்தை வாங்கும்போது அது உண்மையானதா என்பதை சரிபார்ப்பது அவசியம். தண்ணீரில் போட்டால் மூழ்கும் பழங்கள் பொதுவாக உண்மையானவை என கருதப்பட்டாலும் நவீன காலத்தில் பல போலிகள் இருப்பதால் நம்பகமான இடங்களில் வாங்குவது நல்லது.